எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். மணி. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வந்து யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போறீங்க? ஆன்சர் குயிக்காக பண்ணிடுங்க. ஓகே. யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறேன், குரூப் ஒன்னாக இருக்கட்டும் சரி, குரூப் டூவாக இருக்கட்டும் சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அட்டன், இல்லை நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன் சரி, எனக்கு அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கு அப்படின்றவங்க யார் யாரு? ஸோ ஐம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்டர். ஓகே, குட். ஸோ ஏன்னா யார் யாரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி ப்ரீவியஸ் இது அட்டன் கொடுத்துருக்கீங்களான்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் இதை கேட்கறது. ஓகே, குட். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் இருக்கீங்க. ஓகே. சபரிஷ். ஓகே. சபரிஷ், நீங்க சிலபஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன், குரூப் டூ, 2A சிலபஸ் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ப்ரீவியஸ் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறைய கிளாஸ்ல. ஓகே. சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்கம்மா. நீங்க வீடியோ கூட வந்து ஆடியோ கூட அன்மியூட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் யாரும் ஹெசிடேட் ஆக வேண்டாம். ஓகே, குட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து ஆப்டிடியூட் கிளாஸ். ஓகே. சிலபஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்டேட்டட் சிலபஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ டிஎன்பிசியில் சிலபஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் இப்போ சேஞ்ச் பண்ணலை. பட் இருந்தாலும் சிலபஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மந்த் இல்லை டிசம்பருக்குள்ளார, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து லான்ச் பண்ண போறாங்க டிஎன்பிசில இருந்து. ஓகே. ஸோ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து ஒரு மீட்ல வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாரி ஆனுவல் பிளானர் ஃபார் 2026 வந்து சூனா லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ குரூப் ஒன்னும் வருது, குரூப் டூ 2Aவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆனுவல் பிளானர்ல இன்க்ளூட் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் குரூப் 4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026ல நமக்கு டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, 2A அண்ட் குரூப் 4 கண்டக்ட் பண்றாங்கன்றது நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். ஓகே. சரி சரி. சரி சரி சரி. சரி சொல்றேன். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்பையிலேருந்தே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. கிளாஸஸை ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணுங்க. எந்த கிளாஸஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஓரியன்டாக. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை வந்து பெருசாக இப்போ நம்ம ஆல்ரெடி படித்தது புதுசாக என்ன படிக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவே வந்து போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி எதுவும் வச்சுக்காம படிக்கிறத 100% நீங்க வந்து உங்களோட இன்புட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால சர்வீஸ் வாங்குற அளவுக்கு உங்களால போக முடியும், சர்வீஸும் வாங்க முடியும். அதனால ஸோ படிக்க வரும்போது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயத்துலயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப். ஓகே. ஸோ படிக்கிறது முக்கியம், கிளாஸ் அட்டன் பண்றது முக்கியம், டெஸ்ட்டும் அதே மாதிரி அட்டன் பண்ணணும். ஓகே. நீங்க சும்மா ஜஸ்ட் படிச்சுட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு அது நெகட்டிவா மாறிடும்.
ஓகே. ஸோ நான் மைண்ட்ல எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கேன், அதனால எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்து எப்பயுமே வச்சுக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை விட அதிகமா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகே. டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ரேஷனல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமிங் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு வந்து இருந்தா மட்டும்தான் உங்களால மெயின் எக்ஸாம்ல ஈஸியா அட்டன் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி நீங்க எக்ஸாம்க்கு சிலபஸை கவர் பண்றது முக்கியமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் டெஸ்ட் அட்டன் பண்றதும் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடான டெஸ்ட் வந்து நிறைய வந்து அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அட்டன் பண்ண டெஸ்ட் கொஷின்ஸை ஒரு டிஸ்கஷன்ல வந்து அதெல்லாம் கிளியரா ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஓகே. டெஸ்ட் அட்டனும் பண்ணணும், அதே மாதிரி டெஸ்ட் டிஸ்கஷன்லயும் உட்காரணும். வெறும் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணோன்றத தெரியாம அப்படியே விட்டுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான பர்பஸே இல்லாம போயிடும். ஓகே. ஸோ டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும், டெஸ்ட் டிஸ்கஷனும் அட்டன் பண்ணணும். எங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை உங்களோட ஃபேக்கல்டிஸ் அண்ட் கன்சர்ன் ஃபேக்கல்டி கிட்ட நீங்க ஷேர் பண்ணிருக்கணும். ஓகே. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் ஆனா மட்டும்தான் வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆகும். இன்கேஸ் அது கான்செப்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கு எக்ஸாம்ல, வேர்ட் ட்விஸ்டா இருந்தா கூட உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னா அதை 100% நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸாம்லயும் கொஸ்டின்ஸா உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். 100% இந்த கான்செப்ட் தெரியாம ஒரு 50% தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது போதும், இதை வச்சு நான் வந்து டிஃபிகல்ட்டா கேட்டாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ஸோ கிளியரா படிக்கணும், தெளிவா படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க வந்து எல்லாரும் வந்து ரேஸ்ல ஓடுவாங்க. ஓகே. ஸோ இதை நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் ரேஸ்ல ஓடுவாங்க, ஆனா யார் வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்றாங்க, அதிகமா அதுக்கு எஃபர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கிளாஸஸை ரெகுலரா ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இன்னொன்னு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனும் கொண்டு போகும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ் இது பண்ண போறோம். அண்ட் சாரி, என்னோட நேம் சொல்ல மறந்துட்டேன், டிஸ்பிளேல இருக்கும். என்னோட நேம் வந்து கோபாலகிருஷ்ணன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ் எடுக்க போறேன். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான் என்னுடைய பார்ட் உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி பிலிம்ஸ் கான்செப்ட்ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம போத் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு பார்க்க போற சிலபஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கா இருக்கட்டும். சரி. ஓகே. ஸோ இது வரைக்கும் சிலபஸ் பார்க்காதவங்க இப்ப பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூடு, 15 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து வெறும் 15 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஆப்டிடியூட்ல வருமா, இல்ல 10 கொஸ்டின் எக்ஸாக்டா கொடுத்திருக்க மாதிரி சிலபஸ்ல கொடுத்திருக்க மாதிரி எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. ஓகே. இது ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ். ஓகே. மினிமம் இதுல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் மினிமம் இதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும்னு ஷோரா சொல்லுவாங்களே தவிர ஷோரா இது மட்டும் தான் வரும்ன்றது சொல்ல முடியாது. ஓகே. பிகாஸ் ஒரு ஒரு 2 இயர்ஸா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்டிடியூட ரீசனிங் விட ஆப்டிடியூடுக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து 16 ஆர் 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே. லாஸ்ட் இயர் இப்ப ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 1 ஆகட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 1 குரூப் 2 இருக்கட்டும் சரி, வெயிட்டேஜ் இதுக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து 9 or 8 கொஸ்டின்ஸா ரெடியூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் இஸ் நாட் ஷேரிங். ஸ்கிரீன் ஷேர்ல தான் வச்சிருக்கேன். ஓகே.
ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் அவைலபிளா இருக்கா? யாருக்காவது ஸ்க்ரீன் அவைலபிளா இல்லாம இருக்கா? Someone Yama is also sharing. Okay, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். Thank you for your information. யார் வராங்க, யார் போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து இது லைவ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும். ஓகே, என்னன்னு செக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இது இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்க டாபிக் வந்து கண்டிப்பா ஷோரா இந்த டாபிக்ல இருந்து தான் வரும். அதுல எந்த ஒரு இஷ்யூஸ் காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனா வெயிட்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ்ல மட்டும்தான் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்டிடியூடும் கவர் பண்ணணும், ரீசனிங்கும் கவர் பண்ணணும். இதுல என்னன்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, கம்பைண்டா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் ஷோரா உங்களுக்கு கேட்பாங்க. அது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்குள்ள வெயிட்டேஜ் எப்படி வேணாலும் டிஃபர் ஆகலாம். ஆனா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஷோரா ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டில இருந்து உங்களுக்கு வருது. அப்ப இத நீங்க தெளிவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இதுல அட்லீஸ்ட் ஒரு 20 அபவ் கொஸ்டின்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்க்கு பிரிலிம்ஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பார்ட்டை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, நான் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ஜிஎஸ் அண்ட் லாங்குவேஜ் வச்சு நான் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அது உதவாது. ஏன்னா கொஷின்ஸ் வந்து எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணா மட்டும்தான், எல்லா டாபிக்கும் கவர் பண்ணா மட்டும்தான் கிளியர் பண்ற மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சிலபஸ்ல இந்த பார்ட்டை கவர் பண்ணா எனக்கு போதும், இந்த பார்ட்டை கவர் பண்ணா நான் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்றதுல இருக்காதீங்க. அஃப்கோர்ஸ் எல்லா டாபிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா ஆப்டிடியூட நீங்க டச் பண்ணாம உங்களால மத்த ஆப்டிடியூட் டச் பண்ணாம உங்களால ப்ரிலிம்ஸ் வந்து கட் ஆஃப்க்கு வந்து நீங்க வந்து உங்களோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ தட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியை ரொம்ப கொஞ்சம் வந்து கவனமா படிங்க. ஓகே, 25 கொஸ்டின் சாலிட் கொஸ்டின்ஸ். இதுல எல்லாமே ஈச் டாபிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 to 12 டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப சிம்பிளிபிகேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 to 7 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதுல ஒரு 10 டாபிக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 10 ஆர் லெஸ் தென் 10 இல்லைன்னா ஒரு 12 டாபிக்ஸ் தான் ஒரு டாபிக்ஸ்லயும். ஃபார் ஆப்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுங்க சார். ஓகே, டெய்லி ப்ராக்டிஸோட நான் வீக்லி கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வீக்லி ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லா நீங்க அதை பத்தி ஃபுல்லா ஒரு பேசிக்ஸ்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்குமே வந்து நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னன்னா நீங்க வந்து படிக்கும் போது எப்படி படிக்கணும், ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டோட பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் வந்து ஆப்டிடியூடுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நீங்க பேசிக்ஸை தெரியாம அட்வான்ஸ் லெவல் எடுத்தோடனே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து எந்த ஒரு கான்செப்டையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அப்ப பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து மாடரேட் லெவல் இல்ல ஈஸி டு மாடரேட் லெவல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மாடரேட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸை இது பண்ணணும். ஓகே, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து பிவைக்யூ கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். இந்த பிவைக்யூ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது அட்வான்ஸ் லெவல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க சேர்ந்து அட்டன் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து ஆப்டிடியூட வந்து கவர் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த பேசிக் கான்செப்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 15 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவலா வராது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15 கொஸ்டின்ஸே வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸா கேட்க மாட்டாங்க. அதுல 15 கொஸ்டின்ஸ்ல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸா வரும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா
9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்ப இதுலயே வந்து நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்ஸ்ல இருந்து தான் வரும். ஓகே. அப்ப பேசிக் கான்செப்ட் நீங்க தெளிவா இது பண்ணாலே நீங்க ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின்ஸை நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். ஓகே. ரிமைனிங் கான்செப்ட்ஸ் வந்து பை வே ஆஃப் பிராக்டிஸ் அந்த அட்வான்ஸ் டிஃபிகல்ட் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா டிஃபிகல்ட் லெவல்னு கேட்டாலுமே கொஸ்டின்ஸ்ல நீங்க ரொம்ப நினைக்கிற அளவுக்கு பேங்கிங் எஸ்எஸ்சில கேட்கிற அளவுக்கு டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த ட்விஸ்ட் சரி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா பை வே ஆஃப் பிராக்டிசிங் த கொஷின்ஸ். ஓகேவா? அதுல தான் நீங்க வந்து உங்களுடைய கொஷின்ஸ்ல எப்படி வந்து ட்விஸ்ட் கூட வேர்ட்ஸ் ட்விஸ்ட் பண்ணி நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்ற விஷயம் நமக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் மூலியமா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எந்த ஒரு விதத்திலயும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தெரியாது. ஓகே. ஸோ அதனால இதை தரவா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரவா அதுக்கேற்ற மாதிரி உங்களை ரெடி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்கா? எனிஒன்? ஓகே. ஸோ சிலபஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் செகண்ட். படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. ஓகே. ஈவன் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், கல்ச்சுரல் ஹிஸ்டரியா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு இது டாபிக்கை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது கிளியரா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட சிலபஸை டாபிக்கை கவர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இன் பேஸ் ஆஃப் சிலபஸ். ஓகேவா? ஸோ டாபிக் போலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஓகே. ஸோ நீங்க மேஜர் வந்து மேஜர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி அட்டம் கொடுத்துருப்பீங்க. அண்ட் சபரீஷ் உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றதுனால கேட்குறேன். ஃபார் ஆப்ஸ் புக் ஏதாவது இருக்கா சார்? ஓகே. ஆப்ஸுக்கு வந்து புக் வந்து எந்த புக் வேணாலும் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. அந்த புக்கை நீங்க கிளியரா வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு புக் ஏதோ ஒரு புக் ரெஃபரன்ஸ். இந்த புக் தான் பெஸ்ட் புக்ன்றது கிடையாது. ஓகே. நீங்க எந்த புக் எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்கிற கான்செப்டை கிளியரா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். யூ சார் யூ சஜஸ்ட் சம் புக்ஸ் சார். நான் பேசிக்கா வந்து நீங்க ஆப்டிடியூட் வந்து படிக்கணும். எல்லாமே வந்து அந்த புக்ல கவர் ஆகணும். கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகணும். கொஷின்ஸும் நிறைய வேணும் பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது ஆர்எஸ் அகர்வால நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. பிகாஸ் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் கான்செப்ட்ஸ் என்னன்றதை டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார்முலாஸ் என்னன்றது உங்களுக்கு அந்த புக்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அதுல இருக்கு. ஓகே. இன்க்ளூடிங் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அதுல இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்குமே அந்த புக்ல இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து கொஸ்டின்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒரே கான்செப்ட்ல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இது பண்ண கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த உங்க கான்செப்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நீங்க இந்த புக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க. புக்கு கொஞ்சம் பல்கா தான் இருக்கும். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். ஓகே. சரி. ஓகே. சபரீஷ். ஸோ சபரீஷை தாண்டி வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களா இருக்கீங்களா? ஏன்னா எத்தனை பேர் இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகும். எனிஒன்?
ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க கரெக்டா? எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல இதுல? ஓகே டன். சரி ஓகே. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 to 7 கிளாஸஸ்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூட் டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே. அதே மாதிரி ரீசனிங் வந்து எனக்கு ஒரு 3 கிளாஸஸ் போதும். ஆப்டிடியூட்க்கு வந்து 5 to 7 கிளாஸஸ், ரீசனிங் வந்து 3 கிளாஸஸ். அப்போ டோட்டலா வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 கிளாஸஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல? இந்த 10 கிளாஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கான்செப்டை கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுல எந்த இதுவும் டவுட் வச்சுக்க வேண்டாம். சார் என்ன சார் 10 கிளாஸஸ்ல எல்லா சிலபஸும் முடிச்சிருவீங்களான்னா முடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்னம்மா? யாராவது ஏதாவது சொல்லுங்க. வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்? பிரின்சிபல் அமௌண்ட்க்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு ரெக்கரிங் அமௌண்ட்டா வந்துட்டு இருக்கும் சார். ரெக்கரிங் அமௌண்ட். நைஸ். ஓகே. ஒரு அமௌண்ட் வந்து லென் பண்றோம். லென் மீன் கடன் கொடுக்கும். ஓகேவா? அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கொடுக்குறாங்க. ஓகே. அந்த பர்சன், கடன் கொடுக்குற பர்சன் டெப்தார் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ற ஒரு பார்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. டெப்தார்ன்றது கடன் வாங்குறாங்க. ஓகே. புரியுதுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் யாருக்காவது டிஃபரன்ஸ் தெரியுமா? ஆல்ரெடி நீங்க இந்த டாபிக்கை கவர் பண்ணியிருக்கிறதுனால கேட்கிறேன். Does anyone know about the difference between simple interest and compound interest? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்டா வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட்க்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே குட். ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இயர்ல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா அடுத்த இயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே. n ஈக்குவல் டு 10 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு வந்து லென் பண்றேன்னா இந்த 10 இயர்ஸ்க்கு இந்த பிரின்சிபல் 10,000 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. ஓகே. புரிஞ்சிச்சா? ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது. இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல்ல எந்த சேஞ்சும் இருக்காது. இது கிளியரா? ஓகே. இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபலோட இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா இந்த SI ஈக்குவல் டு P இன்டூ ஆர் இன்டூ T. இந்த இதுல வந்து P defines principal. Okay.
P defines principal. R is the rate of interest. Tன்றது வந்து பாத்தீங்கன்னா டைம் பீரியட், அதாவது எவ்வளவு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்கன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா T வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா நீங்க வந்து கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. ஓகே, பிரின்சிபல் சே ஃபார் 8000 உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து லென் பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 5% சார்ஜ் பண்றாங்க. எத்தனை இயர்ஸ்க்குன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். T வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 4 இயர்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, தென் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐனா என்னன்னு கேட்பாங்க. இதை நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ இதுல பாருங்க, ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வருது? பிரின்சிபலா 8000 into 5 into 4 by 100. So 0 0 cancel ஆகும். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும்? 20 into 80. இதான் உங்களுக்கு வேல்யூ. 20 into 80 என்னமா? எக்ஸாம் 1600 வருமா? ஓகே, இதுதான் வந்து அவர் 4 இயர்ஸ்க்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? So this is the basic level of question. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவாங்க. பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், இதுதான் வந்து நீங்க கொஸ்டின்ல பார்க்க வேண்டிய விஷயம். இதுல இருந்து என்ன கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இது இல்லாம இன்னொரு ஃபார்ம்ல இதுல இருக்கு, என்னன்னா அமௌண்ட். ஓகே, ஒரு கடன் கொடுக்குறேன், அந்த கடனை கடன் நான் வாங்குறேன், அந்த கடன் நான் வந்து ஒரு பெர்சன்டேஜுக்கு வாங்குறேன். ஓகே, திருப்பி கொடுக்கும் போது நான் அசல் அண்டு வட்டியும் சேர்த்து தான் கொடுப்பேன். அந்த அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட். அசலுன்றது பிரின்சிபல், வட்டின்றது இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ஓகே, கொஸ்டின்ல வாட் இஸ் த அமௌண்ட்னு கேட்டாங்கன்னா இப்ப நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் பே பண்ணுவோம் வாங்கினவங்க கிட்ட இருந்து, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொன்னோமா. இங்க பிரின்சிபல் வந்து 8000 பிளஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றோம் 1600. அப்ப டோட்டல் அமௌண்ட் நான் கடன் வாங்கினவர்கிட்ட எவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கும்? 9600. ஓகே, புரிஞ்சுச்சா சபரிஷ்? Okay, good. What about others? Okay, so இதே வந்து பாத்தீங்க. Yes, புரிஞ்சுது சார். ஓகே, குட். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து நம்மளால வந்து எழுத முடியும். ஓகே, இப்ப இந்த பேசிக் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலி. ஓகே, எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க, வருஷத்துக்கு இந்த பெர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்றாங்கன்னா இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. SI ஈக்குவல் டு P இன்டூ R இன்டூ T பை 100. இதுவே அது மந்த்லிக்கு சார்ஜ் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு இயருக்கு வந்து எத்தனை மந்த்? 12 மந்த்ஸ் இருக்குமா? ஸோ அப்ப இதுல மெயின் ஃபார்முலால ஸ்மால் சேஞ்சஸ் தான் நீங்க இதுல இது பண்ணுவீங்க. ஓகே, ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆனா மந்த்லி சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா P இன்டூ R இன்டூ T பை 12 இன்டூ 100. ஓகே, ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஃபார்முலால எப்படி வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல சம்டைம்ஸ் வந்து
இயர்லி கேட்காம மந்த்லி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம நார்மலா பிராக்டிஸ் பண்றது இயர்லி வைஸ் பிராக்டிஸ் பண்ணிருப்போம். ஆனா மந்த்லின்ற கான்செப்டை நம்ம பெருசா டச் பண்ணிருக்க மாட்டோம். இதுதான் கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்றது. நம்ம என்ன நினைப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால இயர்லின்றத கேட்டிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். San entered the waiting room. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர்லிக்கு தான் வந்து எல்லாரும் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு கொஷினையும் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அவங்க வந்து ட்விஸ்ட் ஏதாவது வச்சிருப்பாங்க, லைக் மந்த்லி, வீக்லி ஆர் டெய்லின்ட்டு. ஓகே, ஸோ அப்ப அதுக்கு எப்படியெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்ல நீங்க அதையும் நீங்க இயர்லி பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பா மாறிடும். ஸோ அதனால கொஸ்டின் படிக்கும்போது தெளிவா என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகே, ஏன்னா எக்ஸாம் டியூரேஷன் 3 ஹவர்ஸ் போது அந்த 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் படிக்கிறதே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா படிக்கிறன்ற பேர்ல வேர்ட்ஸை கிளியரா படிக்காம போயிடுவாங்க. அதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க, ஈவன் தான் அந்த கொஸ்டின் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலுமே. ஸோ அதை நீங்களும் அதே கொஸ்டினை அதே மிஸ்டேக்ஸை நீங்களும் அங்க பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல 100க்கு பக்கத்துல 12 நீங்க சால்வ் பண்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீக்லி இன்ட்ரெஸ்ட்ன்றது 1 இயருக்கு 52 வீக்ஸ்னா 52 பை இன்டூ 100. டெய்லி இன்ட்ரெஸ்ட்னா 365 இன்டூ 100. இது மட்டும் தான் நீங்க வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல லைட்டா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய கான்செப்ட். ஓகே, இதை தவிர நீங்க வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மற்றதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ற விஷயம் தான். புரிஞ்சுச்சா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர் இஸ் அ difference between the simple interest received from two banks on rupees 500 for 2 years is 2.50. What is the difference between their rates? Question ஏதாவது யாருக்காவது புரியுதுங்க? அகைன் இப்ப கொஸ்டின் படிக்கிறேன். The difference between the simple interest received from two banks on rupees 500 for 2 years is 2.50 rupees. What is the difference between their rates? இதுதான் கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, நான் வந்து எல்லாருமே ஆல்ரெடி அட்டம் கொடுத்த பர்சன்ஸ் வருவாங்கன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணேன். ஓகே, நியூ கம்மர்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நான் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றத கிளியரா டிஃபைன் பண்றேன். சரிங்களா? ஸோ யாருமே இதுல வந்து எந்த ஒரு ஃபியர் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ கொஸ்டின் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது, யாருக்கெல்லாம் புரியல? ஓகே, குட். ஸோ வந்து நம்ம கொஸ்டின் வந்து அப்ப அதுக்கேற்ற கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். நாட் அண்டர்ஸ்டுட், நாட் அண்டர்ஸ்டுட். ஓகே ஓகே, வெயிட் வெயிட் வெயிட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ சபரீஷ் நல்லா கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ்னா வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஜெனரலா எக்ஸாம்பிள் சொன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்பேரிசன் பண்றாங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ். ஓகே, இல்ல ஒரு ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ்ன்றது என்னன்னு நம்ம சொல்லலாம்னா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1, ஓகே, n2 ரெண்டு நம்பர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா n2 வந்து n1 வந்து n2 விட லெஸ்ஸர் தான் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா நமக்கு n2 மைனஸ் n1 நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே,
ஸோ 4 மைனஸ் 2 வேல்யூ வந்து 2. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ்ன்ற கான்செப்ட். ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன், ரெண்டு நம்பர்ஸ்குள்ள வேல்யூ, டிஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து டிஃபரன்ஸ்ன்ற மீனிங். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ ஒரு பேங்க் வந்து அமௌண்ட் வந்து பிரின்சிபல் லோன் கொடுக்குறாங்க 500 rupees வந்து ரெண்டு பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பேங்க் ஒன்னு வச்சுக்கலாம், பேங்க் 2. ஓகே, ஸோ இவங்க கொடுக்குற பிரின்சிபல் அமௌண்ட் 500, இவங்க கொடுக்குற பிரின்சிபல் அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 500. ஓகேவா? இதுதான் வந்து கிவன்ல கொடுத்திருக்க கான்செப்ட். அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இவங்க லோன் கொடுக்குறாங்கன்னா 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் 2 பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கா. மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கிவன் டேட்டாஸ் இதெல்லாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2.50ன்றது இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இது என்னன்னா பேங்க் 1 அண்ட் பேங்க் 2 உடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, சே அது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, அதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் இந்த 2.50. ஓகே, இது எப்படி சொல்லலாம்னா I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2.50 rupees. ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா இன்ட்ரெஸ்ட் என்னன்றது? சபரிஷ், இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, குட். ஓகே, இப்ப என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா அது அவங்களோட ரேட்டோட டிஃபரன்ஸ் என்ன? ஓகேவா? நம்ம பார்த்திருப்போம்ல, ஆறுன்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்போம், பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் வந்து பர்சன்டேஜ் கொடுத்திருக்க அமௌண்ட்டுக்கு இது பண்ற பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை தான் நம்ம அமௌண்ட்டை இங்க இன்ட்ரெஸ்டா நம்ம கலெக்ட் பண்றோம். எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு அமௌண்ட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது R1 R1ஓட பர்சன்டேஜ் அது என்னன்றது நமக்கு தெரியாது. R2ஓட பர்சன்டேஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அதுதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புரிகிறதா? நம்ம அதை R1ன்னே வச்சுப்போம். ஓகே, நமக்கு எதுவும் கொடுக்கல, R2 R1ன்னே வச்சுப்போம். ஓகேவா சபரிஷ் அண்ட் அதர்ஸ்? கிவன் டேட்டா என்னன்னு புரிஞ்சிச்சா? குட். ஓகே, சோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள். இப்போ நம்ம ஃபார்முலா நம்ம என்னன்னு சொல்லிடணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR PRT by 100 நம்ம பார்த்தோமா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்னா பேங்க் 1க்கும் பேங்க் 2க்கும் சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சோ இந்த ஃபார்முலா இதை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2.50. I2 I1ன்றது none other thing I தான், இந்த ஃபார்முலா தான். சோ இதுல என்ன நம்ம பண்ண போறோம்னா P into R into T by 100 minus P into R into T by 100 equal to 2.50. ஓகே, நமக்கு பிரின்சிபல் ரெண்டு பேங்க்லயும் என்னது 500 into
R1 வந்து ரெண்டுத்துக்குமே ஆர்னே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் சிம்பிளி ஆர்னு வச்சுப்போம். ரெண்டுத்துக்கும் 2 இயர்ஸ் 100 மைனஸ் again 500 into R into 2 by 100 equal to 2.50. Okay. So இப்ப cancel பண்ண 1 5 times, cancel பண்ண 1 5 times. So 5 into 2 வந்து பாத்தீங்கன்னா 10 R 2. So இது R2 வச்சுக்கோ R1. Okay. Minus இங்க 5 into 10 5 into 2 10 R1 equal to 2.50. Okay. ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே 10 காமனா இருக்கிறதுனால நான் 10 வந்து காமனா எடுத்தா ரிமைனிங் எனக்கு R2 மைனஸ் R1. ஏன்னா இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. ஸோ 50. இந்த 10 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா டினாமினேட்டர்ல வந்துடும். ஓகே, R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 2.50 டிவைடட் பை 10. ஸோ இங்க வந்து ஒரு 0 இருக்கு. அப்ப டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிருங்க. அப்ப ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா R2 minus R1 equal to 0.25%. ஸோ இதுதான் உங்களுக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேங்க் 1 அண்ட் பேங்க் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிச்சா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சபரீஷ் அண்ட் அதர்ஸ் யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? குட். வேற யாருக்காவது? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மித்ரா, மோனிகா, தென் ஷண்முக பிரியா, அபினேஷ், எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் கிளியரா இருந்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து ஒரு பர்சன் மட்டும் வந்து கிளியர் ஆயிடுச்சு, இன்னொரு பர்சனை பத்தி எனக்கு கன்சர்ன் இல்லைன்னா அது நான் என்னுடைய ஜாப்க்கு நான் வந்து ட்ரூவா இல்லாத மாதிரி ஆயிடும். ஓகே, எனக்கு 100% வந்திருக்கப்போ எல்லாருக்கும் வந்து கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு தான் நீங்க இந்த கிளாஸை முடிச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட், இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் நடக்குதுன்னா இன்னைக்கே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து கவர் பண்ணி ரிவிஷன் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து அகைன் டெஸ்ட் வரும்போது அதை ரிவிஷன் பார்த்தாலே போதும். ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் பண்ற நோட்டை கிளியரா மெயின்டைன் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஃபைனலா உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிவிஷன் பண்ணும்போது இந்த நோட்ஸ் நீங்க என்ன சால்வ் பண்ணீங்களோ அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நோட்ஸை கிளியரா வந்து நீட்டா வச்சுக்கோங்க, அதை நீட்டா மெயின்டைனும் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம். ஓகே, 1230 for 2 years is 10 more than the simple interest on 1130 for the same period. What is the rate of interest? ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கவனிங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு வேல்யூ, ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு I1, இன்னொன்னு I2. சாரி, ரெண்டுத்துலயும் I1 அண்ட் I2 கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா
சம் என்னன்றது நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் 1230 for 2 years is 10 more than simple interest on sum P2. இத P1 இத P2 ன்னு வச்சுக்கோங்க. for same period. இதுதான் கொஸ்டின். அதாவது பிரின்சிபல் ரெண்டு கொடுத்திருக்காங்க. P1 ஓட வேல்யூ 1230. n வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து 2 இயர்ஸ் தான். ஓகே, P2 ஓட சம் வந்து பாத்தீங்கன்னா 1130. இதோடைய எண்ணும் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். இதுல என்னன்னா இன்ட்ரெஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 2 விட 10 அதிகமா இருக்கு. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் இஸ் 10 மோர் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 1330. கொஸ்டின் புரிஞ்சுச்சா? யாருக்காவது கொஸ்டின்ல டவுட் இருக்கா? சார் இந்த கொஸ்டின் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி. குட். ஓகே, சோ அப்ப வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் 1 இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் 2 பிளஸ் 10. ஓகே, சோ இப்ப நமக்கு ஐன்றது என்னன்னா I ஈக்குவல் டு PRT by 100. இதுல நமக்கு பிரின்சிபல் தெரியும், P1 தெரியும், P2க்கும் தெரியும். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டுத்துக்குமே காமன் 2 தான். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R தான். ஓகே, சோ ஐக்கு வந்து வேல்யூஸா கொடுக்கல, பட் அதை நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சோ PRT P1 R1 அண்ட் T ரெண்டுத்துக்குமே காமன்றதுனால T காமன் வச்சாரா பை 100 ஈக்குவல் டு P2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே காமன் வச்சிருவோம். ஓகே, குட். P2 or T by 100. ஓகே, பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா P1 வந்து 1330. இங்க என்னன்னா பிளஸ் 10. அதாவது இதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட்டை விட 10 அதிகமா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ இன்டு ஆர் இன்டு 2 by 100 ஈக்குவல் டு 1130 இன்டு ஆர் இன்டு 2 by 100. ஓகே, கேன்சல் பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சாரி, இப்படி கேன்சல் பண்ண வேண்டாம். 0 0 0 0 இருக்கா? சோ 100 100 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிப்போம். பிளஸ் 10 வரும். சாரி 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 1 செகண்ட். கேன்சலேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணணும். அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ 100 இருக்கு, 1130 இன்டூ ஆர் இன்டூ 2 by 100 பிளஸ் 10. இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா டினாமினேட்டர் வந்து நமக்கு ஃபிராக்ஷன் வேல்யூல டினாமினேட்டர் வந்து சேமா இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போமா, எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேமா கொண்டு வரோமா, அந்த வேலையை தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். இன்டூ ஆர் இன்டூ 2 by 100 ஈக்குவல் டு 1030 இன்டூ ஆர் இன்டூ 2 டிவைடட் ஹோல் டிவைடட் பை 1000 by 100. ஏன் இங்க 1000 by 100னா எல்சிஎம் எடுக்கும் போது ரெண்டுத்துக்கும் காமனா 100 வரணும். 100 வரும்போது இந்த 10 ஓட வேல்யூக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 10 இன்டூ 100 by 100ன்னு சால்வ் பண்ணும். அதனால நமக்கு இங்க 1000 வரும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமனா 100 வந்துச்சு, கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 இன்டூ 1320 என்ன வேல்யூ வருதுமா? 2460 இன்டூ ஆர்னு வருமா? அதே மாதிரி இங்க வந்து
2260 வரும் இன்டூ ஆர் பிளஸ் 1000 வரும். ஓகே, ஆர் இந்த மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2260 ஆர்னு வரும். இது பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2260 ஆர் ஈக்குவல் டு 1000 வரும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 200 ஆர் ஈக்குவல் டு 1000 கிடைக்கும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1000 by 200 0 0 கேன்சல் ஆகும். 1 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து 5%. ஓகேவா? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்ல? எனிஒன்? ஓகே, சபரிஷ்? குட். மோனிகா உங்களுக்கு? Next question. A man took a loan at a simple interest. இது கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா 7%. Okay, a man took a loan at a simple interest 7% in first year with an increase of 0.5% in each subsequent years. Okay, he pays 3,690 rupees as interest after 5 years. How much loan did he take? Okay, so givenல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 7%. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பே பண்ண அமௌண்ட் வேல்யூ என்ன 3690. ஓகே, இன்னொன்று டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர் டி வந்து 5 years கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகெயின் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பர்சன்டேஜ் வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எப்படி சார்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 7%னா செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 7.5%. தேர்ட் இயர் வந்து 8%. ஃபோர்த் இயர் வந்து 8.5%. ஃபிஃப்த் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9%. ஸோ இந்த மாதிரி 0.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 அந்த கான்செப்ட்ல சால்வ் பண்ண போறோம். இதுல என்ன ஒரே ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ஒவ்வொரு டைமும் தனித்தனியா ஆட் சால்வ் பண்ண போறோம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் இந்த 5 இயர்ஸ்க்கும் சேர்த்து பே பண்ற இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 3690. ஓகே, இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆனாலும் ஒவ்வொரு டைமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ I1, I2, I3, I4 அண்ட் I5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் உங்களுக்கு I. அதோட வேல்யூ தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் 3690 rupees பே பண்றாங்க. ஓகே, அப்ப ஐன்றது காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சால்வ் பண்ணா நமக்கு பிரின்சிபல் தெரியாது. நம்ம பிரின்சிபலை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம பிரின்சிபல் நம்ம வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா
we can take it as x. Okay, so x into first year ஓட interest வந்து 7 into ஒரு இயர் தான், ஒரு இயருக்கு ஒரு percentage வந்து 7 தான் ஃபர்ஸ்ட் இயருக்கு, அப்ப 100. அடுத்து செகண்ட் இயர். ஸோ என்னன்னா I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3 பிளஸ் I4 பிளஸ் I5. இந்த கான்செப்ட்ல தான் நான் இப்போ இதை சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் இயரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 7.5 இன்டூ ஒரு வருஷம் தான் அந்த 7.5% சார்ஜ் பண்றாங்க. 100 பிளஸ் எக்ஸ் இன்டூ I3 ஓடது 8% இன்டூ 1/100 பிளஸ் எக்ஸ் இன்டூ 8.5 இன்டூ 1/100 பிளஸ் எக்ஸ் இன்டூ 9 இன்டூ 1 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதுல டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3690 ஈக்குவல் டு, இதுல பாருங்க எக்ஸ் 100 எல்லா இதுலயும் காமனா இருக்கும். ஓகே, எல்லா வேல்யூஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் 100 இருக்கும். நான் இப்ப என்ன பண்றேன்னா காமனா வெளியில எடுக்கிறேன், எக்ஸ் பை 100. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 இன்டூ 1 7 பிளஸ் 7.5 பிளஸ் 8 பிளஸ் 8.5 பிளஸ் 9. இதோட சம் அப் என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். வருதா? அப்ப 3690 ஈக்குவல் டு எக்ஸ் பை 100 இன்டூ 40. நமக்கு என்ன தேவை? பிரின்சிபல் தான் தேவை. பிரின்சிபல்ன்றது எக்ஸ். அப்ப எக்ஸை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்படி ஈக்குவல் அந்த சைட் கொண்டு போகும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டரா மாறிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டரா மாறிடும். ஸோ பாருங்க 690 இன்டூ 100 டினாமினேட்டர்ல இருக்கா, ஈக்குவல் டு அந்த சைடு வந்தா நியூமரேட்டர். 40 நியூமரேட்டர்ல இருக்கும், 100 ஈக்குவல் டு அந்த சைடு வந்தா டினாமினேட்டர். ஓகே, சோ இப்ப கேன்சல் பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். கேன்சலேஷன் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, 9225. குட். ஸோ எப்படி கேன்சல் பண்றோம்னா 0 0 கேன்சல் ஆகும், இல்லைன்னா 1 2 to 4 5 to 10. எப்பயுமே ஸ்மால் நம்பர்ஸ்ல இருந்து கேன்சலேஷனை வந்து ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும் சால்வ் பண்றதுக்கு, பட் ஆனா கரெக்டா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, தென் 1 2s are 2, 1 2s are 2, ரிமைனிங் 1 இருக்கும், 8 2s are 16, தென் வந்து பாத்தீங்கன்னா 4 2s are 8, ரிமைனிங் 1, 5 2s are 10. இப்போ 5 5s are 25, ரிமைனிங் 2, 20 22 2, again வந்து 42 க்கு 2, again 1 4 is 4, 9, 5 1s are 5 plus 4 9. ஓகேவா? so this is the principal amount. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா C. ஓகே, புரிஞ்சுச்சா? குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா a sum of money becomes 4 times in 20 years at simple interest. Find the rate of interest. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு என்னன்னா
அதாவது என்னன்னா ஒரு அமௌண்ட் வந்து 20 இயர்ஸ்ல 4 டைம்ஸா வந்து மாறுது. ஓகே. அப்ப எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணா நமக்கு அது ஃபோர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதுதான் கொஸ்டின். ஓகே. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆர் ஈக்குவல் டு we need to find. ஸோ பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4x வச்சுக்கலாம். ஓகே. டி வந்து 20 இயர்ஸ். இதை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார்ம்ல வச்சு இது பண்ணீங்க பி பிளஸ் ஐ. ஓகே. ஸோ இதுல என்ன வரும்னா பி பிளஸ் ஐயோட வேல்யூ வந்து பிஆர்டி பை 100. அதை வந்து ரெண்டுத்துலயும் வந்து பி காமனா இருக்கும். அப்போ 1 பிளஸ் ஆர்டி பை 100. ஸோ அமௌண்ட் வேல்யூ. ஸோ இதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ 4x இருக்கும், இதுல x இருக்கும், அந்த சைடு வந்துச்சுன்னா 3x. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியா போயிட்டே இருக்கும். பட் இதை வந்து நம்ம சிம்பிளா முடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே. ஸோ என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா ஆர்டி ஈக்குவல் டு n-1 இன்டூ 100. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீன்றது டைம் பீரியட், என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், எவ்வளவு டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த என்னன்றது. ஓகே. நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே. நம்ம கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க? டைம் கொடுத்திருக்காங்களா? 20 இயர்ஸ். என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்திருக்காங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் குயிக்கா கிடைக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 20 equal to r into 20 equal to 4 minus 1 into 100. So r into 20 equal to 3 into 100. So r ஓட வேல்யூ என்ன வரும்? 300 by 20 வருமா? கேன்சல் பண்ணா உங்களுக்கு 15%. r equal to 15%. புரிஞ்சிச்சா? சிம்பிளா முடிஞ்சிச்சா? ஸோ ஒரு சில கான்செப்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அகைன் இதுல வந்து இது பண்ண நான் ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைம் பீரியட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே. இதுல எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்க வேண்டாம். சரியா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனிவன்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A man borrows 12,000 at 8% simple interest for 2 years. He repays 12,000 at the end of 2 years and balance at the end of third year. How much did he repay at the end of third year? ஓகே. கொஸ்டின் புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு பர்சன் வந்து 12,000 ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாங்க 2 வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8%. ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு 12,000 பே பண்றாப்ல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல. இங்க பாருங்க பிரின்சிபலே தான் பே பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 1 வருஷம் கழிச்சு பே பண்றாப்ல. அப்ப தேர்ட் இயர் 3வது வருஷத்துல மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் அவரு பே பண்ணியிருப்பாரு? அதுதான் சாரி தேர்ட் இயர்ல எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாரு? இதுதான் கொஸ்டின். மொத்தமா கேட்கல, 3வது வருஷத்துல எவ்வளவு பே பண்ணியிருப்பாருன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா?
கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இல்ல கொஸ்டின் யாருக்கா டவுட் இருக்கா? கொஸ்டின் நாட் அண்டர்ஸ்டுட். ஓகே, கொஸ்டின் பாருங்க. அதாவது a man borrows 12,000. அதாவது பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இங்க 12,000. ஓகே, சோ அட் 8%. ஆரோட வேல்யூ வந்து 8%. டி டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2 years. ஓகே, சோ 2 years கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா he should pay principal with interest. ஓகே, ஏன்னா 8% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்ப பிரின்சிபல் 12,000, அதோட 8% ஆஃப் சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுதானே நம்ம 2 years கழிச்சு நம்ம பே பண்ணோம். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே பே பண்ணணும். ஓகே, சோ ஆனா என்னன்னா 2 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் முடியிற டைம்ல இவர் ஃபர்ஸ்ட் 12,000 தான் பே பண்றாப்ல. ஓகே, அதாவது இப்ப நான் தான் கடன் வாங்கினேன்னா இப்ப நான் வந்து என்கிட்ட எனக்கு 2 இயர்ஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறேன். அப்ப கொடுக்கும் போது என்கிட்ட 12,000 அசல் எவ்வளவு வாங்கணும்னோ அதுதான் என் கையில இருக்கு. அப்ப நான் கடன் வாங்கினவர்கிட்ட நான் சொல்றேன், என்கிட்ட அசல் என்கிட்ட இருக்கு, நான் அசலை ஃபர்ஸ்ட் பே பண்றேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்றது எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகே, அப்ப அவர் என்ன பண்றாரு, நான் அசலை கொடுத்த ஒரு இதனால அவர் என்ன பண்றாரு, எப்படி இன்ட்ரெஸ்டும் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட கொடு, ஆனா நான் அந்த 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டுக்கு நான் வந்து இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் போட்டனோ அந்த பெர்சன்டேஜுக்கு நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்டா நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஓகே, புரியுதா? அதாவது செகண்ட் இயர் அப்ப நான் வந்து 12,000 பே பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி பே பண்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட் வந்து எக்ஸா அதோட எக்ஸ் பர்சன்டேஜ் 8% ஆஃப் அமௌண்ட்டை சேர்த்து நான் பே பண்றேன் அப்படின்றதுதான் கான்செப்ட். அப்ப தேர்ட் இயர்ல எவ்வளவு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பேன்னு கேட்டிருக்காங்க. இப்ப புரியுதா? ஜெயஸ்ரீ குட். மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிஞ்சுச்சா கொஸ்டின்? சார் பட் ஆனா வந்து அவங்க எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர்லன்றதுல வந்து 8% போடுவேன்றத பத்தி ஆக்சுவலா மென்ஷன் பண்ணலையே சார். 8% வந்து போடலன்னு மென்ஷன் பண்ணலாமா? பட் ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும், அதுதான் உங்களோட கான்செப்ட். பட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து 1 இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தரல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கும் சேர்த்து தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல. ஓகே, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, ஓகே ஓகே. ஸோ சம் சால்வ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எனிஒன்? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ஆனா குயிக்கா யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். I equal to 12,000 into 8 into 2 by 100. கேன்சல் பண்ணா உங்களுக்கு ரிமைனிங் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 16 12 சார் எவ்வளோமா? 1920. குட். ஓகே, 1920 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். என்னன்னா உங்களுக்கு 120 into 16 வரும். ஓகே, 16 12 சார் 192. 192 இந்த 0 ஆட் பண்ணா
இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க பே பண்ற அமௌண்ட். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனா இவரு அட் அ டைம்ல பே பண்ணல. ஓகே, 2 இயர்ஸ் எண்ட்ல பே பண்ணல. ஃபர்ஸ்ட் 12,000 பே பண்றாப்ல, இன்ட்ரெஸ்ட் வந்து தனியா தேர்ட் இயர்ல பே பண்றாப்ல. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயர்ல பே பண்ணும் போது பாத்தீங்கன்னா சேம் இத வந்து பிரின்சிபலா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 1 இயர் இன்டூ 8/100. ஓகே, ஸோ இத வந்து சால்வ் பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. $153.6. ஸோ 153.6. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டிட் ஹி ரீபே அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்? பட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1920 பிளஸ் இந்த 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1536 rupees அடிஷ்னலா பே பண்றாங்க. ஓகே, ஸோ இதை சம் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 207360. ஓகே, இதுதான் உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்கான ஆன்சர். ஸோ யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் நோ சார். என்ன டவுட்மா? சண்முக பிரியா, நீங்க நோ சார்னு சொல்லியிருக்கீங்க. டவுட் இருக்குன்றதுனால நோ சார் சொல்றீங்களா, டவுட் இல்லைன்றதுனால நோ சார் சொல்றீங்களா? டவுட் இல்லையா? ஓகே. ஸோ ஜென்ரலா ஒரு சில கொஸ்டின்ஸ்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாம வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க சார் தேர்ட் இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு எப்பயுமே வந்து இத வந்து எக்ஸ்பிளிசிட்டா சில கொஸ்டின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இதுலதான் ட்விஸ்டே இருக்கும். பட் தேர்ட் இயரும் கண்டுபிடிக்கும் போது நீங்க அதுக்கும் சேர்த்துதான் நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டு சார்ஜ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இது டிஃபால்ட்டா நீங்க வந்து சம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க அடிஷனலா எக்ஸ்ட்ரா ஒரு இயர்னு வரும்போது அப்ப அதுக்குன்னு தனியா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே தான் எல்லா சம்க்கும் நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி. ஓகேவா? டன். ஓகே, ஸோ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இப்போ சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இப்போ வந்து ஆன்சர் வந்து நீங்க சொல்றீங்க. ஓகே, சால்வ் பண்ணி. ஓகே, ஸோ ரெடியா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எழுதுங்க பார்ப்போம். At what rate per annum a sum of money doubles?
in 6 years. எல்லாத்துக்குமே இருக்கு. மெயின்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2, 2A, குரூப் 1 எல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ ஏ வந்து 12%, பி வந்து 16%, சி வந்து 49/3%, டி வந்து பாத்தீங்கன்னா 50/3%. ஓகே, ஆன்சர் யார் சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் டி. ஸோ ஃபீஸ் சதீஷ்குமார், நீங்க வந்து அகாடமியோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9500020200. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் டி. குட். ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் டி கிடைச்சிச்சா? யாருக்காவது ஆன்சர் டி வரலையா? Anyone? You got C. How? 49. எங்க மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபார்முலா நான் சொன்னது கரெக்டா போட்டீங்களா? ஸோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஆர் டி ஈக்குவல் டு n-1 இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டி வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ். n-1ன்றது என்னது? டபுள்ஸ். அப்ப 2 - 1 இன்டூ 100. ஓகே, 2 - 1 100. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆர் இன்டூ 6 ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ இந்த ஆர் ஈக்குவல் டு 100/6. ரெண்டுத்தையும் காமனா எந்த டேபிள்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும்னா 2 டேபிள்ல சால்வ் பண்ணலாம். 5 2s are 10, 0, 3 2s are 6. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 50/3%. அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன டவுட்? ஓகே, இதே கொஸ்டின்ல இதே கான்செப்ட்ல இன்னொரு கொஸ்டின் கொடுக்குற, அதை சால்வ் பண்ணுங்க. சார் எஸ் சார் எனக்கு ஒரு டவுட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா, இல்ல டி ஆர் என் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த என் மாதிரி கூட பண்ணலாம்? என் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு இயர்ஸ் வேணா கேட்பாங்க. இன் ஹவு many years a sum becomes 4 times its principal if the rate of interest is 10% அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதுலயே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்க அதை வச்சு நீங்க இயர்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே, குட். ஸோ அகைன் இன்னொரு கொஸ்டின் இதே கான்செப்ட்ல கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. if certain sum
starting sum money. Sum of money comes double SIU 2 years. Then okay. Then what would the rate of interest? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்தா 8/3, B is 10%, C வந்து 12%, D is 14%. Okay. சார் டி ஆப்ஷன் என்ன சார்? எங்களுக்கு ஆக்சுவலா ஸ்கிரீன்ல தெரியல. D வந்து 14%. ஓகே. $50 is not the answer. ஆப்ஷன்ல நான் 50% கொடுக்கவே இல்லையே. 8/3%, 10%, 12% and 14% தான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. அப்படியா? சரி இருங்க பார்ப்போமா. ஸோ R into T equal to N-1 into 100. இதான் ஃபார்முலா. ஓகே, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T12 N-1 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுதுன்னா 1 - 1 தான் இன்டூ 100ன்னு வரும். அப்போ R equal to 100/12. ஸோ 50/6 டேபிள் 50/6 வரும். இதே நம்ம வந்து 25/3 டேபிள் இது பண்ணலாம். R equal to 25/3னா 1 3s are 3, 8 3s are 24, remaining 1 வரும். அப்போ R equal to 8 1/3%. ஆப்ஷன் ஏ
உங்களுக்கெல்லாம் எப்படி 50% இருந்துச்சு, எனக்கு மட்டும் 81/3% வருது? 2 years மென்ஷன் பண்ணிருக்கீங்களே சார். 2 இயர்ஸா? If certain ஓ sum of சாரி. money becomes an essay in 2 years. ஓகே ஓகே சாரி, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 12% சாரி. ஓகே, ஸோ அப்போ 2 இயர்ஸ்னா வந்து 50 வருதுங்களா? சாரி, மை மிஸ்டேக். ஓகே, ஸோ அப்போ 2 இயர்ஸ்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சேம் ட்ரை பண்ணிப்போம். ஸோ இப்போ ஆர் இன்டூ 2, ஓகே, 100 கேட்டேன். ஆர் வந்து 50%. சரி, ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, குட். ஓகே, சாரி, நான் தான் உங்களுக்கு கொஸ்டின் தப்பா மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆச்சுல? அதுதான் உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை. ஒரு கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சா போதும். வேல்யூஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ரிலேட்டடான கொஷின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து மாடரேட் லெவல் டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கடுத்து மாடரேட் கொஷின்ஸை நல்லா நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஒர்க் ஷீட் ரெடி பண்றேன். பை டுமாரோ உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல வந்து பேசிக்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்குமே நான் உங்களுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூனுக்குள்ளார உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். குரூப்ல போஸ்ட் பண்ணிருங்க. நீங்க அதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகே, 1 hour நான் டைம் உங்களுக்கு டியூரேஷன் தரேன். எனக்கு வந்து நீங்க வந்து குரூப்லயே வந்து நீங்க வந்து எல்லாரும் பிடிஎஃப் நீங்க வந்து சால்வ் பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணா போதும். ஓகே, டன்னா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து கிளாஸ் ரிலேட்டடான வந்து நீங்க சஜஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இல்ல சார் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இல்ல கான்செப்ட்ஸ் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் ஏதாவது ஃபீல் பண்ணாலும் நீங்க என்கிட்டயும் சொல்லலாம். இல்லைன்னா குரூப்ல நீங்க அதை பத்தி போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆல்டர் பண்றோம். டன்னா? ஓகே, தேங்க்யூ.